ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான மே மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது, அதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களானது ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும், மேலும் இந்த மாதம் எளிமையாக இருப்பதற்கு செய்யக்கூடிய பரிகாரங்களை பற்றியும் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபம் ராசி ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசிங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாட்களானது வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கிரகமைப்புகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இனி இது நாள் வரைக்கும் பட்ட கடன் எவ்வளவு இருந்தாலுமே அதை குறிப்பாக உங்களால் இந்த டைமில் சரி பண்ண முடியும். ஏன்னா குருவினுடைய அம்சமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சனி பகவானும் உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலையில் தான் இருக்கார். இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே உங்களுடைய கடன்கள் அத்தனையும் கண்டிப்பாக நிறைவேற போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருமே ஆடை ஆபரணங்களின் மீது அதிக அளவு விருப்பங்கள் உடையவர்களாக இருப்பாங்க. அதுவும் பெண்களாக இருந்தால் இன்னுமே அதீத அளவு விருப்பங்களோடு தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மே மாதத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்கள் ஒவ்வொருவருமே நீங்கள் உயர்ந்த அதிகாரிகள் சொல்லக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்ய போகிறீங்க. அதுவும் அவங்க சொல்லக்கூடிய பணிகளை நீங்கள் உடனுக்குடன் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உயர் அதிகாரிகள் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு, மரியாதை, மதிப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயர ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக நீங்கள் தெரிவிங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பொறுப்புகளானது கிடைக்கும். சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு திடீர்னு ப்ரமோஷன் கூட ஏற்படலாம், இல்லைனா இன்க்ரிமெண்ட் கூட கிடைக்கலாம். ஸோ அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலை பொறுத்து. அதனால் இந்த டைமில் ரிஷபராசி நேயர்கள் யாராக இருந்தாலும் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருந்துக்கோங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் உடனடியாக செய்து முடிங்க. அவங்களால உங்களுக்கு மிகப்பெரிய ரெகக்னேஷன் கிடைக்க போகுது. வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குங்க. அதாவது நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய பொருட்களை வாங்குற மாதிரி கூட இருக்கலாம், இல்லைன்னா யாரையாவது கிளைண்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். உங்கள் கூட கூட்டு தொழில் செய்கிறவங்களா இருக்கீங்கன்னா அவங்கள போய் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். விலைவாசி எப்படி இருக்குது, என்ன பொருள் வாங்கலாம், எப்படி அதை விற்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ காரணம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு பயணங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கோங்க. அடிக்கடி வெளியில் போகிறீங்க அப்படின்றதுனால வெளி உணவுகள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ தூக்கம் கம்மியாக இருக்கும். ட்ராவல் பண்ணும்பொழுது நம்மளுடைய உடலில் அசதிகளானது ஏற்படும். ஸோ இது போல் எப்படி வேணால் சொல்லிக்கிட்டே போகலாம், என்ன சுச்சுவேஷனாக வேணால் இருக்கலாம். ஆனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக தான் இருக்கணும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. பொருளாதாரம்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் நினைத்ததை விட நீங்கள் பல மடங்கு சம்பாதிக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த டைமில் அமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் எந்த கவலையுமே படாதீங்க. ஆரோக்கியத்தை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த அளவுக்கு பொறுப்புகள் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியமும் ரொம்பவே அவசியமானது அப்படின்றத மறந்துடாதீங்க. பொறுப்புகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஆரோக்கியத்தை மறந்துடுறாங்க. ஸோ ஆரோக்கியம் நம்ம சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பொறுப்புகளை கூட நம்மளால் சரியான நேரத்தில் சரியான வகையில் செய்து முடிக்க முடியும். அதனால் ஆரோக்கியம் முக்கியமானதுங்க, மறந்துடாதீங்க. இந்த டைமில் ரிஷபராசியுடைய பெண்கள், அதுவும் குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் எப்படின்னா, திருமணம் ஆகாமல் இருக்குது, இன்னும் திருமணத்துக்காக நாங்கள் காத்திட்ருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குது. ஒருவேளை திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களை வைத்திருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய மகளுடைய திருமணத்தை பற்றின கவலைகளானது அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இன்னும் எதுவுமே ஆகலை, நடக்கலை அப்படின்ற ஒரு விரக்தியோடு இருப்பாங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் கல்யாணம், நிச்சயதார்த்தம் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ உங்கள் மகளுக்குரிய தேதிகளை நீங்கள் குறிப்பீங்க. மகளுக்கோ மகனுக்கோ தேதியை குறிக்கிறதுக்கான ஒரு நேரம். அதனால் கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே இருக்க போகிறீங்க. ஆனால் இந்த நேரத்தில் உங்களுடைய கணவருடைய உடல்நிலையிலும் நீங்கள் கவனம் செலுத்தணும். யாருடைய உடல்நிலை அப்படிங்கிறத தாண்டி பொதுவாக ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கணுங்க.
ரிஷபராசியை உடைய நேயர்களுக்கு இந்த டைமில் உடலில் எண்ணெய் பதார்த்தங்களை வந்து அதிகமாக சேர்த்துக்காமல் இருக்கணும். அதே போல் அதிகமான இனிப்பு பொருட்களையும் வந்து சேர்த்துக்கக்கூடாது. இது ரெண்டையும் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. கலைஞர்களுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட வேலை செய்யக்கூடியவங்க, வெளியூரில் படப்பிடிப்புக்காக வந்து போகக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல தொகை கிடைக்கும், நல்ல ஒரு வேலை கிடைக்க போகுது. ஸோ அதனால் உங்களுடைய பொருளாதார நிலையை நீங்கள் உயர்த்திக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆனால் எங்கே போனாலுமே உடல் நலம் ரொம்பவே முக்கியமானது தாங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பள்ளி ஆசிரியர் தலைமையில் கல்வி சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஆனால் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய அருகளுக்கெல்லாம் நீங்கள் போகாமல் வந்து தவிர்த்துக்கோங்க. ஏன்னா போனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் ஏதாவது வந்து ஏற்படும். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய ஆரோக்கியம் தான் ரொம்ப ரொம்ப பாதிப்படைய இருக்குது. ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கும் பொழுது பிரச்சனைகளில் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் வரலாம். நாம் தான் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஸோ ரிஷபராசியுடைய குழந்தைகள் உங்களுக்கு இருக்காங்க, அவங்க வெளியில் டூர்லாம் போகிறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ண பாருங்கள். இல்லைன்னா நல்ல ஒரு துணையோடு வந்து அனுப்பி வைங்க. இந்த டைமில் ஆசிரியர்களுடைய பேச்சை கேட்டு வந்து நடந்துக்கிறது மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த டைமில் அதுதான் உங்களுக்கு நிறைய நல்ல ஒரு மாற்றங்களையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பெரியவர்களுடைய அறிவுரையோ ஆசிரியர்களுடைய அறிவுரையோ பள்ளி கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்கள் கட்டாயமாக வந்து பின்பற்றணும். இல்லைன்னா உங்களுக்கு தான் பாதிப்புகளானது ஏற்படும். மேலும் ரிஷபராசி நேயர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் முழுமையாகவே கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ரொம்பவே கவனமாக நீங்கள் இருங்க. அதுவும் குறிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் நீங்கள் எந்த ஒரு அலட்சியத்தையும் வந்து காட்டக்கூடாது. அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் பறிபோவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. கட்டாயமாக கொடுக்கல் வாங்கல தாங்க நீங்கள் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி அல்லது யாருக்காகவோ ஜாமீன் கையெழுத்தெல்லாம் வந்து போடாதீங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி போடுறதா இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கோங்க. யாருக்காக செய்கிறீங்க அப்படின்றதையும் யோசிச்சுக்கோங்க. சொல்லப்போனால் இந்த டைமில் நீங்கள் எல்லாத்து மேலேயும் ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கணும். முறைப்படி நீங்கள் கவனமாக இல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களை ஈஸியாக வந்து ஏமாற்றிடுவாங்க. யாரையும் பேச நம்பி ஏமாந்துடாதீங்க. இல்லற வாழ்க்கையெல்லாம் நல்லாவே இருக்குங்க. ஸோ கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒருவேளை இருந்தாலுமே கூட சரியாக போகும். குடும்பத்திலையும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. ஸோ அதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுங்க. அதே போல் தான் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண பாக்கியமும் வந்து இருக்குது. இந்த டைமில் குரு பயிற்சி ஆகிறார் பார்த்தீங்களா. ஸோ குரு பலன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கட்டாயமாக வந்து திருமணமும் வந்து நடக்கும். அதற்குரிய முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான தசா புத்திகள் நடக்குது அப்படின்றதையும் கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை வச்சு ஒரு முறைக்கு பல முறை வந்து சரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி பார்த்துட்டு கரெக்டாக இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகுங்க. மேலும் சொல்லப்போனால் உங்களுக்கு சுபகாரியங்கள் எல்லாமே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது. வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அப்படின்றது வரலாம். அந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடிய கடமை பெற்றோர்களுக்கு தான் இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 2 பிள்ளைங்களாம் இருக்காங்க அப்படின்னா ஏட்டிக்கு போட்டியாக பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை தான் வந்து சேர்த்துட்ருப்பாங்க. பெரியவங்க தான் அதை வந்து புரிய வைக்கணும். சண்டைகள் வந்து பெரிதாகாமல் வந்து பார்த்துக்கணும். இது மாதிரி ஒரு சில விஷயங்களை எல்லாம் இந்த டைமில் ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்க போகுதுங்க. அதாவது நீங்கள் விரும்ப விட்டாலுமே கூட இந்த விஷயம் கண்டிப்பாக வந்து நடக்கத்தான் போகுது. ஏன்னா கிரக அமைப்புகள் மாறும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதமான சூழ்நிலைகளுமே வந்து மாறப்போகுதுங்க. இந்த மாற்றத்தை நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதை யாராலையுமே வந்து தவிர்க்க முடியாது. வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கியும் வைக்க முடியாது. ஏன்னா காலம் நேரம் அப்படிங்கிறது யார் யாருக்கு என்னென்ன எப்போ கொடுக்கணுமோ கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக வந்து கொடுத்தே தீரும். ஸோ அதனால தான் எப்போதுமே பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த பொறுமையும் நிதானத்தையும் யார் ஒருவர் இழக்கிறாங்களோ அந்த இடத்துல தாங்க பெரிய பிரச்சனைகளானது ஏற்படுது. அபரிவிதமான முடிவுகளை எல்லாம் எடுக்கிறாங்க, தவறான முடிவுகளுக்கெல்லாம் போகிறாங்க. ஸோ எப்போதுமே காத்திருக்கிறதுனால எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதே போல தாங்க ரிஷபராசி நேயர்களும் பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது, எதிர்த்து போராட வந்து பழகிக்கோங்க. மேலும் எல்லா விஷயத்திலும் கவனமோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். வரக்கூடிய மே மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க, நல்லதே நடக்கும். உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்கள் வந்து போகாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த டைமில் ஒரு முறை போயிட்டு வாங்க, குடும்பத்தோடு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க.
இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படின்றத மனதார வந்து பிரார்த்தனை செய்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கட்டாயமாக உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.